பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார். கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே. கர்த்தர் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கர்த்தர் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே. கர்த்தர் உனக்கு உண்டு, பயந்திடாதே. படுகொலியில் நீ விழுந்தாலும் பரத்திருந்து என்று தூக்கிடுவார். படுகொலியில் நீ விழுந்தாலும் பரத்திலிருந்து வந்து உன்னை தூக்கிடுவார். அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது. அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே. கர்த்தர் உனக்கு உண்டு, பயந்திடாதே. இந்த மாதத்திற்கு தேவன் நமக்கும் நம்முடைய சபைக்கும் தருகிற வாக்குத்தத்தமான வசனம் 1 பேதுருவின் புத்தகம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் எடுத்து வாசியுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ரலையிலே சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ரலையிலே சொல்லலாமா? ரலையிலே சொல்லலாமா? ஆமென். ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்முடைய கவலைகளையும் கண்ணீர்களையும் தீர்க்கிற ஒரு மாதமாக இருக்கிற போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சில நேரத்தில் பலவிதமான கவலைகள், பலவிதமான கண்ணீர்கள். கவலை என்பது ஸ்தோத்திரம், எல்லா வியாதிக்கும் காரணம் இதுதான். எல்லா வியாதிக்கும் காரணம் கவலை. இந்த கவலை மட்டும் வந்துட்டுனா எல்லா வியாதியும் என்ன வந்துடும்? தன்னால் வந்துடும். கவலை வந்தாச்சுன்னா என்ன எடுக்காது? பசி எடுக்காது. அவ்வளோதானே? பசி எடுக்காது, சாப்பிட மாட்டோம், பசியை மறந்துடுவோம். அப்போ பசி சரியான சாப்பிட முடியலை, சாப்பிடலை, தண்ணி குடிக்கலை அப்படின்னா அடுத்து என்ன வரும்? என்ன வரும்? தன்னால் அடுத்தடுத்த வியாதிகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அநேக இடங்களில் ஆண்டவர் சொல்கிறார், நீ கவலைப்படாத, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை தூக்குவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தாங்குவேன். ஏராளமான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நம்முடைய வேதத்தில் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை சொந்தமாக்கி ஆண்டவர் என்னுடைய கவலைகளை மாற்ற முடியும், அவரால் முடியும் என்கிறத விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 7வது வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அல்லேலூயா சொல்லலாமா? சில நேரத்தில் நம்ம ஒரு கவலைப்படுவோம், உரிமையாக பேசுவோம். எப்பா நீ என்னை ஒரு வார்த்தை கூட விசாரிக்கலை, போன வாரம் நான் எவ்வளவு துக்கமாக இருந்தேன், எவ்வளவு வியாதியாக இருந்தேன், எவ்வளவு பிரச்சனையாக இருந்தேன், எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் கடந்து போனேன், நீ ஒரு வார்த்தையாவது என்னை ஃபோன் பண்ணி விசாரிச்சியா அப்படின்னு சிலர் உரிமையோடு கூட நம்ம என்ன செய்வோம்? நம்ம சிலர்கிட்ட கேட்போம். அப்படி தானே? அப்படி கேட்போம். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினார். அல்லேலூயா. அப்போ முதல்ல நம்ம நினைக்க வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் விசாரிக்கிறவர் ஒருவர் உண்டு, அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அவர் விசாரிக்கிறவர். அப்போ பாருங்க, நம்ம ஆலயத்தில் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, ஆண்டவர் நாம் இருக்கிற இடத்துல நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து அவர் நம்முடைய அருகிலே மகனே மகளே உன்னோட கூட நான் இருக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, நான் அதை தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் யார் என்னை விசாரித்தாலும் சரி, விசாரிக்காட்டாலும் சரி, கேட்டாலும் சரி, பார்த்தாலும் சரி, பார்க்காட்டாலும் சரி, எனக்கு உதவி செய்தாலும் சரி, உதவி செய்யாட்டாலும் சரி, என்னை விசாரிக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா.
அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறவராக இருக்கிறார்? விசாரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினார். அப்படின்னா அவர் என்ன விசாரிக்கிறவர் என்பதை அங்கே ஆணித்தரமாக அந்த வார்த்தை சொல்லுகிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால, அவர் நமக்கு உதவி செய்கிறவர் ஆனபடினால, அவர் நம்ம கூட வந்து அருகில் வந்து உனக்கு என்னமா பிரச்சனைன்னு கேட்கிறபடினால நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, உங்கள் எல்லா கவலைகளையும் அவர் மீது என்ன செய்யுங்கள்? வைத்து விடுங்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ இந்த செய்தியினுடைய நோக்கம், எவ்வளவு பெரிய பாரத்தோடு கவலையோடு நீங்கள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் என்ன செய்யணும்? இங்கே இறக்கி வச்சுட்டு போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஃப்ரீடா டீச்சர் கேட்டாங்கன்னா, ஐயையோ எல்லா பாரத்தையும் இங்கே நீங்கள் இறக்கி வச்சுட்டீங்கன்னா நான் கீழே தங்கியிருக்கேன், எனக்கு பெரிய பாரமாக மாறிடுமே அப்படின்னு அவங்க நினைக்கலாம். அப்போ இங்கே வைக்கிறது என்னன்னா, நம்ம யார் மீது வைக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் இவ்வளோ போய் எல்லா பாரத்தையும் அவர் எப்படி சுமப்பார்? எப்படி சுமப்பார்? அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. அவரால் எல்லாவற்றையும் சுமக்க முடியும். அல்லேலூயா. இந்த பூமி எவ்வளவு பெரியது, அதையே அவர் உள்ளங்கையில் சுமந்து கொண்டு இருக்கிறார் என்றால் நம்முடைய பிரச்சனையெல்லாம் எம்மாத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்முடைய பிரச்சனை சூழ்நிலைகள் எல்லாம் எம்மாத்திரம். அது ஒன்றுமே இல்லை அவருக்கு. ஏனென்று சொன்னால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். வானத்தையும் பூமியும் தன்னுடைய வார்த்தையினாலே உண்டாக்கின கர்த்தர். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் ஒரு வார்த்தை நம்மளை பார்த்து சொன்னா போதுங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும். அவர் முகத்தை பார்த்தா போதும். அப்படிதானே? சரியா? யாராவது ஒரு முகத்தை, தெரிஞ்சவங்க முகத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்படிதானே? ஒரு பெரிய சந்தோஷம். நேற்று ஒரு 11:30 மணி இருக்கும், நான் மாட்டுத்தாவண்டியில் வந்துட்டு இருக்கிறேன். அப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த டேர்ன் பண்ணணும். அப்போ போலீஸ் வந்து நிப்பாட்டி, கரெக்டாக நான் முன்னாடி வந்து நிற்கிறேன், நிப்பாட்டிட்டாங்க. எனக்கு முன்னாடி போலீஸ்காரர் நிற்கிறார். அந்த பக்கமும் நிப்பாட்டிட்டாங்க, இந்த பக்கம் நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டி இப்படியே நிற்கிறேன் பைக்கில். அதில் கிட்ட வந்து சொல்கிறார், சார் கொஞ்சம் நின்னுங்க ப்ளீஸ், சிஎம் இப்போ போகிறாரு, அதனால் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் நின்னுங்க அப்படின்னு. அப்படி ஃபஸ்ட்டு ஆளாக நான் நிற்கிறேன். ஒரு 2-3 நிமிஷத்தில் முக ஸ்டாலின் அவர் காரில் அப்படியே போகிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ இவ்வளோ கிட்ட நான் பார்த்த உடனே எனக்கு ஒரு சந்தோஷம். சிஎம்மை பார்த்துட்டேன். உடனே ஒரு 3 நிமிடம் 4 நிமிடம் நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, அவருக்கு நல்ல எண்ணெய் கொடுங்க, தீர்க்காயுசை கொடுங்க, பலனை கொடுங்க. சரியா? அவர் யாராக இருக்கலாம், எப்படிப்பட்டவராக இருக்கலாம், ஆனால் ஆளுகிற தலைவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவருக்கு பாதுகாப்பை கொடுங்க, இன்னும் நல்ல ஞானத்தை கொடுங்க, இன்னும் ஆளுகை செய்ய உதவிச்சுடுங்க. என்னது லஞ்ச லாவண்யம் இல்லாதபடி எல்லாம் நேர்த்தியாக நன்மையாக நடத்துவதற்கு இந்த சிஎம்முக்கு நீங்கள் ஞானத்தை கொடுங்கன்னு ஒரு 2-3 நிமிடம் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ பார்த்த உடனே அது முதல் ஆளாக நான் நிப்பாட்டியிருக்கேன். முதல் ஆளாக அந்த பார்த்தது எனக்கு ஒரு சந்தோஷம். அப்போ ஒரு சிஎம்மை பார்க்குறதுக்கு சந்தோஷம்னா, நம்முடைய ஆண்டவர் இந்த ஆராதனையில் வந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. சிஎம்ஐ காட்டிலும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆளுகிற தலைவர்களை காட்டிலும், எல்லா அதிபதிகளை காட்டிலும், எல்லா பெரிய தலைவர்களை காட்டிலும் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விசாரிக்கிறவரானபடினாலே உன்னுடைய கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் என் மீது வைத்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ நாம் வந்துட்டோம்னா, ஆண்டவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டோம்னா, திரும்ப நம்ம எந்த பிரச்சனையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அவரிடத்துல எல்லாவற்றையும் வைத்து விட்டு சொல்லுவோம். அவர் எல்லாவற்றையும் சுமந்து அல்லேலூயா நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க ஸ்தோத்திரம், எல்லா கவலைகள் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நிறைய கவலைகள் இருக்கிறது. கவலை இல்லாத ஆள் இல்லவே இல்லை. அப்படிதானே? கவலை இல்லாத ஆள் யாருமே கிடையாது. இப்போ ஆரியாட்ட கேளுங்க, என்னப்பா உனக்கு கவலை? பாஸ்டர் இன்னைக்கு மத்தியானம் நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி தருவீங்களா தர மாட்டீங்களா? அவனுக்கு ஒரு கவலை இருக்கும். அப்படிதானே? சரியா? நமக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கவலை. கேட்டு பார்த்தாச்சுன்னா சொன்னான், எனக்கு இவ்வளோ காரியங்கள் அவ்வளோ டார்கெட் பண்ணியிருக்கேன், இதை செய்யணும், இதை முடிக்கணும், இதை இது பண்ணணும், இதை முடிச்சிடணும், இதை நடத்தணும், இதை காரியங்கள் செய்யணும், இவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா, இது நடக்குமா நடக்காத பல காரியங்கள். இந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன், நான் முடிக்கலையா? அப்போ பாருங்கள், உடல் நலத்து குறித்து கவலை. சரி, எனக்கு பலகீனம் ஆகிட்டேன், கணவனார் பலகீனம் ஆயிட்டாங்க, வீட்டில் உள்ளவங்க பலகீனம், நம்ம என்ன செய்வோம்? உடல் நலத்தை கூடாது. எதிர்காலத்தை பற்றிய பயம் சிலருக்கு. எதிர்காலம், என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும், நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய ஃபியூச்சர். அப்போ எதிர்காலத்தை குறித்த குடும்ப பிரச்சனைகள். அப்போ குடும்ப பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லா குடும்பத்துலையும் குடும்பம்னாலே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கணும். அப்போ தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ பிரச்சனை இல்லாதவங்க யாரும் இல்லை.
பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்குது. பேசுகிற எனக்கும் பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தனியாக கேளுங்க, நான் சொல்கிறேன் லிஸ்ட்டு போட்டு. சரியா? அப்போ பாருங்கள், எல்லாருக்கும். ஆனால் நம்முடைய பிரச்சனைகளை மாற்ற பிரச்சனை காட்டிலும் மேலான நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ குடும்பத்தை குறித்த பிரச்சனை, எதிர்காலத்தை குறித்த, அது மட்டும் இல்லை வேலையை குறித்த, கல்வியை குறித்த. இன்றைக்கி சின்ன பிள்ளைகள் நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி விட்டு ஜெபம் பண்ணோம். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். நாளைக்கு என்னது ஸ்கூல், இவ்வளோ மழை பெய்யுது, சிஎம்முக்கு என்ன எண்ணம், சரி கூட ஒரு வாரம் கழித்து ஆரம்பிக்கலாமே, அப்படி தானே. எதுவும் பேசாமல் இருந்தாங்க, டேட்டு அறிவிப்பே சொல்லாமல் இருந்தாங்க. அப்போ இது வரைக்கும் அறிவிப்பு வரல, அப்போ இன்னும் 15 நாள் நமக்கு என்னது லீவு தான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இப்போ திடீர்னு என்ன செய்தாங்க, 2 நாளைக்கு முன்னாடி அறிவிப்பு வந்துட்டு நாளைக்கு ஸ்கூலு. அப்போ அவங்களுக்கு ஒரு கவலை. சரியா? போகணும், எந்த புது டீச்சர் வருவாங்களா, பாடம் நடத்துவாங்களா, எல்லாத்துக்கும் கவலைகள். ஆனால் நம்முடைய கவலைகள் கல்வியை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து, முக்கியமாக சோதரா நமக்கு வருகிற பெரிய கவலை அதுதான். என்ன? பொருளாதாரத்துக்கு இந்த ஃபினான்ஸ் நீடு, இதை எப்படி நான் ஃபில் பண்ணுவேன், எப்படி இதை சந்திப்பேன், எப்படி நான் அதை நிவர்த்தி பண்ணுவேன், எப்படி செய்ய முடியும், எப்படி நடக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொரோனா நேரத்தில் எல்லாம் மூடப்பட்டு இருந்துச்சு, யாருமே வேலைக்கு போகலை, யார் கையிலையும் பணம் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை நடத்தினாரா, சாப்பாடு போட்டாரா, நம்மளை தப்பு வச்சாரா, நம்மளை தாங்கினாரா, நம்மளை பலப்படுத்தினாரா. எத்தனையோ மாதங்கள் பூட்டப்பட்டிருந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மளை நடத்தினார் அல்லவா? அதை காட்டிலும் ஒரு பெரிய சோதனை இனி வரப்போகிறதில்ல. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு தேவன் உண்டு. அவர் நம்மளை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே நம்ம எதிர்காலத்தை குறித்த குடும்ப பிரச்சனை, கல்வி, பொருளாதார பிரச்சனை, தனிமை, சிலருக்கு தனிமை ஒரு பெரிய கவலை பிரச்சனையாக இருக்கும். நான் தனிப்பட்ட முறையில் இருக்கிறேன், என்ன யாருமே விசாரிக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. சரியா? என்ற நிறைய பணம் வந்தாச்சுன்னா நிறைய பேர் வருவாங்க, அப்படி தானே. கொஞ்சம் வசதி ஆயிட்டோம்னா நிறைய பேர் நம்மளை தேடி என்ன செய்வாங்க, வருவாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு கடன் ஆயிட்டோன்னு சொல்லுங்கள். சரியா? இவருக்கு கடன் ஆயிட்டு அப்படின்னு நம்ம சொந்தக்காரங்க கேள்விப்பட்டாங்கன்னா ஒரு 10 பேர் வந்து, எப்பா உனக்கு என்னப்பா ஆச்சு, கடனுக்குள்ளே ஆயிட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன், நாங்கள் கொஞ்சம் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது குடும்பத்தில் இதுவரைக்கும் நடந்திருக்கா? நடக்காது, நடக்கவும் செய்யாது. ஏன்னா பொருளாதாரம்னா நம்மகிட்ட தான் கேட்டுருவானா அப்படின்னு சொல்லி ஓடி ஒளிய தான் செய்வாங்களே தவிர ஃபோனை எடுக்க தான் மாட்டாங்களே தவிர. ஆனால் நம்முடைய ஆண்டவர் பொருளாதாரத்தை குறித்த ஒரு கவலை இருக்குதா, அந்த கவலையை கர்த்தர் மாற்ற போதுமானவர். தனிமை, அதை மாற்ற போதுமானவர். மறுப்பு, சரியா? சில ரிஜெக்ஷன், அப்படி தானே. சிலர் நம்மளை என்ன செய்வாங்க, இனியா நடை ஏறாதன்னு சொல்லுவாங்க. நம்ம நம்பி இருந்திருக்கலாம், உதவி செய்வாங்கன்னு நினச்சிருக்கலாம். இனியா நடை ஏறாத, நடப்பக்கமே வராத, உன் கண்ணிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை நம்ம கடந்து போகலாம். அது மட்டுமல்ல, மன அழுத்தம், டிப்ரெஷன். சரியா? நிறைய காரியத்தை குறித்து இன்றைக்கி நிறைய மக்களுக்கு டிப்ரெஷன், மன அழுத்தம் தான். சரியா? எதை காட்டிலும் என்ன, ஒரு தாங்க முடியலை, ஒரு சின்ன பிரச்சனையை சகிக்க முடியலை. ஒரு சின்ன பிரச்சனை, அப்படிதானே, ஒரு சின்ன பிரச்சனையை சகிக்க முடியலை. போன வாரத்தில் நடந்த கொலை இதுவரைக்கும் கேள்விப்படாத உச்சத்துக்கு போயிட்டோம், அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஒரு டெய்லரு சரியாக சட்டை தச்சு தரலையா, ஃபிட்டாக இல்லையா, அந்த கத்திரியை எடுத்து அவரை கொண்டுட்டார். கேள்விப்பட்டீங்களா இல்லையா? சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படிதான் அந்த செய்தி வந்துச்சு. பிரபு கையை தூக்குறாப்புல. அப்போ பாருங்க, ஒரு ஷர்ட்டு தைக்கிறதுக்கு. அப்போ இன்றைக்கு மக்களுக்கு என்ன இல்லை, பொறுமை இல்லை, அப்படிதானே. டிப்ரெஷன், பல காரியங்களை குறித்து என்ன செய்கிறாங்க, கவலைகள், பல காரியங்களை குறித்த கவலைகள், எத்தனையோ சூழ்நிலைகள், அப்படிதான். ஆனால் நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் மாற்ற ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் அதுதான். நான் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடினால நீ எவ்வளவு பெரிய கவலையில் வந்திருந்தாலும் அதெல்லாம் என் மேலே வைத்துக்கொள், நான் அவைகளிலிருந்து உன்னை விசாரிக்க உனக்கு உதவி செய்ய நான் போதுமான தேவனாக இருக்கிறேன். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. அப்போ எப்பேற்பட்ட கவலை, அப்போ கவலையில் சின்ன கவலை பெரிய கவலைன்னு இருக்கா? கவலை தான், அப்படிதானே. கவலை தான். சிலருக்கு சின்ன காரியமே பெரிய கவலையாக மாறிடும். சின்ன காரியமே பெரிய கவலையாக மாறிடும், அப்படிதானே. ஒரு சின்ன காரியம், அப்படிதானே, அது சொல்லவே முடியாது. சில சின்ன காரியம், எனக்கு சிக்கன் பீஸில் ஒரு துண்டு குறைஞ்சி போச்சு, அவருக்கு ஒரு துண்டு கூறிடும், அது பெரிய கவலையில் சண்டை போட்டு பெரிய பிரச்சனையாகி அப்படியெல்லாம் மாறிடும். சரியா?
அவருக்கு இதை கொடுத்துட்டாங்க, எனக்கு தரல. அவருக்கு மட்டும் கலர் ஷர்ட் கொடுத்துட்டாங்க, எனக்கு ஒயிட் ஷர்ட். இப்படியெல்லாம் நிறையத்துக்கு கவலை, பிரச்சனைகள், நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் எப்படிப்பட்ட கவலை ஆனாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் அவைகள் எல்லாம் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ இன்றைக்கு பாருங்கள், கவலையை தீர்ப்பதற்கு இன்றைக்கு அநேக கவுன்சிலிங் சென்டர் இருக்குது. நிறைய பேர் யோகா பண்ணுறாங்க. நிறைய பேர் இந்த இடத்துக்கு போனால் அவங்க கவலை தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நடிகர்கள் சில இடத்துக்கு தூரமாக போகிறாங்க. எதுக்கு? கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை செய்துட்டு வராங்க, பல இடங்களுக்கு போகிறாங்க. ஆனால் எங்கே போனாலும் அந்த கவலைக்கு ஒரு டெம்பரரி ரெமடி தான் கிடைக்கும். ஒரு தற்கால ஒரு மாற்றம் தான் கிடைக்குமே தவிர ஒரு பெர்மனண்ட் சொல்யூஷன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு விடத்தில் மட்டும்தான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவனுடைய கவலையை முழுதும் மாற்றுவதற்கு ஆண்டவரால் மட்டும்தான் முடியுமே தவிர நம்ம வேறு எங்கே போனாலும் நம்முடைய கவலை தீராது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆராதனையில் வந்து பங்கெடுத்து போனீங்கன்னா நம்முடைய கவலைகளெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆராதனையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆராதனையில் நம்மோடு கூட இடைப்படுகிறார். வேதத்தின் மூலமாக நம்மோடு இடைப்படுகிறார். செய்தியில் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஆராதிக்கிற வேளையில் இடைப்படுகிறார். பிள்ளைகள் சொல்கிற வசனத்தின் மூலமாக நம்மோடு இடைப்படுகிறார். ஒரு பாடலின் வரிகள் நம்மோடு கூட பேசுகிறதாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கிறிஸ்டி ஒரு அழகான பாட்டு பாடினாங்க. அந்த வரிகள்லாம் தப்பாக தான் பாடினாங்க. ஆனால் அந்த வரிகள்லாம் உண்மையில் அதை உணர்ந்து பார்த்தீங்களா? அந்த வரிகள் தனிமையான சூழ்நிலை, பிரச்சனை நேரத்தில் நீர் தான் உதவி செய்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரியா? அப்போ தனிமையான நேரத்தில், பிரச்சனையான நேரத்தில், சூழ்நிலைகள், நெருக்கடியான சூழ்நிலைகளில், நமக்கு உதவி அற்ற சூழ்நிலைகளாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் நம்மை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய கவலைகள் பாரத்தெல்லாம் அவர்கள் மேலே வைங்க. அல்லேலூயா. அவர் உங்களை எல்லாவற்றையும் விசாரிப்பார். அல்லேலூயா. உங்களை விசாரிப்பாருங்க. உங்கள் கூட வந்து நீங்கள் அவர் விசாரிக்கிறத உணர்ந்தால் மட்டும் போதும். அதை தான் செய்யணும், உணரணும். அவர் என்ன கிட்ட வந்து நிற்கிறாரு, என்ன விசாரிக்கிறாருங்கிறத உணரணும். அதுதான் முக்கியம். அப்போ நம்ம எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டு இருப்போமானால், அந்நிய பாசையில் நிரம்பிக் கொண்டு இருப்போமானால், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோமானால், தேவன் நம்முடைய அருகில் வந்து நம்மை தொடுவதை, நம்முடைய பிரச்சனையை மாற்றுவதை, நமக்காக அவர் நிற்பதை, நமக்காக அவர் வழக்காடுவதை, நமக்காக அவர் பரிந்து பேசுவதை, நம்மோடு கூட அவர் செயல்படுவதை நாம் உணர முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ அவர் நம்மளை விசாரிக்கிறவரானபடினாலே நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுவோம். அல்லேலூயா. அப்போ சில வசனங்களை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:25, 26, 27. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ நம்ம ஜீவனத்திற்காக, அடுத்தது என்னத்தை சாப்பிடுவோங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாதான்? கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள், சொமோட்டோவில் ஆர்டர் போட்டு கொஞ்ச நேரம் வர தாமதம் ஆகிட்டா போதும், நமக்கு என்ன வந்துடும்? பசியும் கோபமும் சேர்ந்து கூடிரும். அவன் கொண்டு வந்த சாப்பாடு கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாயிட்டா போதும், கோபம். அப்போ இன்றைக்கு மக்கள் புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் தான் கவலைப்படுறாங்க. இன்றைக்கி மக்களுடைய நிலைமை அப்படி தான் ஆகிப்போச்சு. சரியா? ஒரு சாதாரண நல்ல ஆரோக்கியமாக பண்ணுகிற ஓலை செட்டில் இருக்க கடையில் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு மக்களுக்கு விருப்பம் இல்லை. ஒரு லைட்டெல்லாம் போட்டு ஒரு ட்ரெண்டிங்காக, சரியா, ஒரு ஃபேஷனாக ஒரு கடை இருந்ததுன்னா அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது. நேற்று தான் 11:45 நான் வந்துட்டுருக்கோம்ல, ஒரு இடத்த கிராஸ் பண்ணுறேன். ஒரு இடத்துல நல்ல லைட்டு போட்டு அந்த திருமங்கலம் கார்னரில் ஒரு கடை, ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒரு கடை மேலே இருக்குது. அவ்வளோ கூட்டம் இருக்குது. அதுக்கு கீழே ஒரு இட்லி கடை, ஒரு 2 பேர் கூட இல்லை. அப்போ இன்றைக்கு பாருங்கள், மக்கள் சாப்பாட்டிற்காகவும் உடுப்பதற்காகவும் அதை குறித்து தான் இன்றைக்கு கவலைப்படுறாங்களே தவிர தன்னுடைய ஆத்துமாவுக்காக கவலைப்படுவதே இல்லை. அப்போ நாம் கவலைப்பட வேண்டியது எதுக்குன்னா, ஆண்டவர் நல்ல ஆகாரத்தை தாராரா? என் ஆத்மாவுக்கு இன்றைக்கு வேதத்தை வாசித்து அந்த ஆத்மா பலனடைவதற்கு நான் உணவை ஆத்மாவுக்கு கொடுத்திருக்கிறேனா என்பதை குறித்த கவலை இன்றைக்கு மக்களுக்கு இல்லை. அப்போ ஏன் கவலை பெருகிறது என்று சொன்னால், முதல்ல நாம் எதை குறித்து கவலைப்படுறோம்? கவலையை போக்குறதுக்கு ஒரு கவலை வருது, அப்படிதானே? சரியா? அப்போ அநேக நேரங்களில் உலகத்துக்காகவும், சாப்பாட்டுக்காகவும், உணவுக்காகவும், நமக்காகவும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவைகள் எல்லாம் ஏன்னா அந்த தொடர்ந்து வாசிக்கும் பொழுது
வாசிங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்ப்பதும் இல்லை, அவைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ பாருங்க, பறவைகளை போஷிக்கிற ஆண்டவர் நம்மளை போஷிக்க மாட்டாரா? நம்மளை உடுத்து வைக்க மாட்டாரா? நம்மளை நடத்த மாட்டாரா? நம்ம கூட வரமாட்டாரா? இந்த ஜூன் மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்ம கூட வருவாரா வரமாட்டாரா? கண்டிப்பாக வருவார். அவர் விசாரிக்கிறவர்ல. ஆனால் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கவலைகளை அவர் மீது வைத்து விட வேண்டும். 2வது சங்கீதம் 55:22 வசனத்தை வாசிங்க. வேகமாக எடுத்து வாசிங்க. சங்கீதம் 55:22. இன்னொருத்தர் யோவான் 14:27 எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீதிமான ஆண்டவர் ஒருபோது என்ன செய்ய மாட்டாரா? தள்ளாட விடவே மாட்டார். நீதிமான் ஒரு நாளும் தள்ளாடப்படுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நீதியாக மாற்றி கொண்டு இருக்கிறார், நம்மளை பரிசுத்தமாக மாற்றி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை, அவர் நீதியாக இருக்கிறது போல நம்மளை நீதியாக மாற்றி கொண்டு இருக்கிறார். அப்போ உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். நீதிமான ஒருபோதும் தள்ளாட விடவே மாட்டார். அல்லேலூயா. யோவான் 14:27 வாசிங்க. 14:27. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14:27. வேகமாக வாசிங்க. இன்னும் ஒரு வசனத்தை வாசி நம்ம முடிப்போம். பிலிப்பியர் 4 அதிகாரம் எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. அடுத்தது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. படிக்கிற பிள்ளைகள் உங்கள் இருதயம் என்ன செய்யாமல் இருப்பதாக? கலங்காமலும் பயப்படாமலும். பிஸ்னஸ் பண்ணுற பிள்ளைகள் நீங்கள் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும். சரியா? தேவையோடு இருக்கிறவங்க உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. பிரச்சனையோடு இருக்கிறவங்க நீங்கள் உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. ஊழியம் செய்கிற நமக்கு ஆண்டவர் எந்த பயமும் கவலையும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் என்ன செய்ய வேண்டாம்? கலங்கவும் வேண்டாம், என்ன செய்ய வேண்டாம்? பயப்படவும் வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னொரு வசனத்தை வாசி முடிப்பேன். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து எல்லாவற்றையும் ஸ்தோத்திரங்களை விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. அப்போ எல்லாவதற்கும் புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும். ஆமேன். அல்லேலூயா. அப்போது நம்முடைய சிந்தனையில் நம்முடைய இருதயத்தில் சமாதானம் வரணும்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிற உங்கள் கவலைகளை எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா? விண்ணப்பங்களினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்கள்? தேவனுக்கு. இப்போ ஒரு பிரச்சனை வந்துட்டுனா உடனே நம்ம நோட்டீஸ் அடித்து உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் சொல்கிறோம். இப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், இப்படி சொல்லிட்டான், இப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான்னு ஒரு 100 பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லும். ஆனால் அப்படி அல்ல. நம்ம பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வந்தாச்சுன்னா முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்க? தேவனுக்கு தெரியப்படுது. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. உங்கள் பிரச்சனை யாருக்கு மட்டும் தெரிந்திருக்கட்டும்? தேவனுக்கு மட்டும். உங்கள் சூழ்நிலை தேவனுக்கு மட்டும் தெரிந்த ஆண்டவற்றை விண்ணப்பம் பண்ணி பாருங்க. அப்போ ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. சில பிரச்சனைகள் நமக்கு வந்துட்டுனா நீங்கள் எப்போவுமே ஸ்தோத்திரம் பண்ண, ஆண்டவரே எனக்கு இதை கொடுத்துட்டீங்க, உமக்கு நன்றி, நான் இதை செய்ய போகிறேன், உமக்கு நன்றி, எனக்கு இதை தந்துட்டீங்க, உமக்கு நன்றி, நான் இப்படி செய்ய போகிறேன், அதுக்காக உமக்கு நன்றின்னு நாம் நன்றி செலுத்த ஆரம்பித்தோம்னா, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தோம்னா, பொருத்தனை பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தோம்னா கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் அவர் தரப்போதுமானவராக இருக்கிறார். அவர் இல்லையிலே சொல்லலாமா? அப்போ முடிவாக நான் சொல்கிறேன், 3 காரியம். ஒன்று, நம்முடைய கவலைகள் மாறுவதற்கு, கர்த்தர் நம்மளை விசாரிப்பதற்கு. ஒன்று, ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்க. ஒன்று ஜெபம். சொல்லுங்கள், என்ன செய்யணும்? ஜெபம். அப்போ ஜெப வாழ்க்கை அதிகரிக்கட்டும், நம்முடைய ஜெப நேரம் அதிகரிக்கட்டும், ஆண்டவரோடு பேசுகிற நேரம் அதிகரிக்கட்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஜெபம் அதிகரிக்கட்டும். 2வது, அவர் மேல் நம்பிக்கை. அல்லேலூயா சொல்லலாமா? யார் மேலே நம்பிக்கை?
அவர் மேல் நம்பிக்கை. நம்ம சூழ்நிலை மேலோ நம்முடைய காரியங்கள் மீதோ, எந்த காரியம், நம்முடைய பணத்தின் மீதோ, நம்முடைய ஆளுகை மீதோ, படிப்பின் மீதோ, திறமை மீதோ, எது மீதே நம்பிக்கை வைக்காதுங்க. எதன் மீது நம்பிக்கை வைக்காதுங்க. எல்லா காரியமும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும். ஆனால் ஆண்டவர் மேல் வைக்கிற நம்பிக்கை அது உறுதியானது. அல்லேலூயா. அது என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். ஏனென்று சொன்னால் நாம் இங்கே கூடுகிறது, ஆராதிக்கிறது, ஜெபிக்கிறது, பேசுகிறது, நடக்கிறது, உணவு உண்பது எல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். நமக்கு நித்தியமாக ஏற்படுத்தி இருக்கிற அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம ஓடுகிறது, நடக்கிறது இதெல்லாம் இந்த சரீரம் ஒரு கூடாரம். இந்த சரீரம் ஒரு கூடாரம், அப்படிதானே? கொஞ்ச நாள் நம்ம இந்த உயிர், இந்த நம்முடைய ஆத்மா இதில் தங்கியிருக்கு. நம்முடைய ஆத்மா நிலையானது. சரீரம் செத்து போகும், ஆனால் அந்த ஆவி ஆண்டவர்கிட்ட போயிடும். ஆத்மா என்றைக்கும் மரிப்பதில்லை. அந்த ஆத்மா என்றைக்கும் நிலைத்து இருக்கிறது. ஆத்மாவை எவராலும் கொல்லவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. சரீரத்தை கொல்லலாம், நம்மளை கொல்ல நினச்சிடலாம், கொல்லவும் முடியும். ஆனால் நம்முடைய ஆத்மாவை எவரும் கொல்ல முடியாது. ஆனால் அந்த ஆத்மா நிலைத்திருப்பதற்கு நம்ம கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அவர் மேல் நம்பிக்கையோடு அவரை சார்ந்திருந்தால் நம்ம கர்த்தர் நம்மை கவலைகளை மாற்றுவார். மூன்றாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கடவுளிடத்தில் எல்லா பாரத்தையும் வைத்து விட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? முதல்ல என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். மூன்றாவது எல்லா பாரத்தையும் அவர் மீது என்ன செய்யணும்? இறக்கி வைக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ ஏனென்று சொன்னால் நம்முடைய பாரங்களுக்காக அவர் சிலுவையில், அவர் கல்வாரியிலே என்ன செய்தார்? சிரசிலே முள்முடி சாட்டப்பட்டது. அவர் விழாவிலே ஈட்டி குத்தப்பட்டது. அவர் கைகளிலே ஆணிகள் கடாவப்பட்டது. அவர் கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டது. நமக்காக எல்லா பாடுகளையும் இயேசு ஏற்கனவே சுமந்து தீர்த்து விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அவர் எல்லா கவலைகளையும் அவர் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். அவர் எல்லா கவலைகள் பாடுகளுக்கும் ஆன்சரை, சொல்யூஷனை கொடுத்துட்டார். அவரை சார்ந்திருக்கும் பொழுது, அவரை நம்பி இருக்கும் பொழுது இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை, ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அவர் நம்மளை கரம் பிடித்து நடத்துவதை நாம் உணர்வோம். அவர் நம்மளை விசாரித்து நடத்துவார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவற்றை ஒவ்வொரு நாளும் விசாரிக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காலையிலையோ சாயந்தரமோ ஃபோனை போட்டு என்ன செய்வோம்? விசாரிக்கிறோம். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எனக்கு கொஞ்சம் நேரம் கிடச்சிது, உன்கிட்ட பேசலான்னு நான் என்ன செய்கிறேன், உன்கிட்ட ஃபோனை போட்டேன்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் ஆண்டவர்கிட்ட நம்ம பேசுவோம், அவரை விசாரிப்போம், அவரை புகழ்வோம், அவரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். முழங்கால் படிடுவோமா? கண்களை மூடுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் உன்னை விசாரிப்பார், கர்த்தர் உன்னை தாங்கிடுவார், கர்த்தர் உன்னை தேற்றிடுவார். ஆமென். கர்த்தர் நம்மளை விசாரிப்பார், கர்த்தர் நம்மை தேற்றுவார், கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் பாரங்கள் எல்லாம் அவர் மீது இறக்கி வைங்க, அவர் மீது இறக்கி வைங்க. ஆண்டவரே, இன்றைக்கி நான் வரும்போது இந்த சுமையோடு, இந்த பாரத்தோடு, இந்த கவலையோடு, இந்த பிரச்சனையோடு வந்தேன். ஆண்டவரே, இன்னைக்கு உங்கள் ஆண்டவரே சமூகத்தில் நான் இறக்கி வைக்கிறேன். ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் இறக்கி வைக்கிறேன். ஆண்டவரே, அல்லேலூயா, உம்மிடத்தில் நான் இறக்கி வைக்கிறேன். ஆண்டவரே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய பிரச்சனைகளை அல்லேலூயா அப்படியே இருதயத்திலிருந்து இறக்கி வைப்போம், இறக்கி வைப்போம். அல்லேலூயா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். அல்லேலூயா, இறக்கி வைக்கிறது என்பது நீங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டா போதும். அவர்கிட்ட சொல்லிடுங்க, அவர்கிட்ட சொல்லிட்டு விட்டு விடுங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் நம்மை விசாரிக்கிற கர்த்தர், நம்மை விசாரிக்கிற கர்த்தர். நமக்கு விசாரிக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. கரங்களை தாட்டி, ஏசப்பா, நீர் எங்களை விசாரிக்கிறவர் ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்கிறவர் ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துகிறவர் ஆண்டவரே, நீர் எங்களை தாங்குகிறவர் ஆண்டவரே, நீர் எங்களை தப்புவிக்கிற ஆண்டவரே, நீர் எங்களை ஏந்துகிறவர் ஆண்டவரே, நீர் எங்களை நித்தமும் நடத்துவீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்ச நேரம் என்ன துதிக்கலாம், துதிக்கலாம். கொஞ்ச நேரம் உங்கள் சத்தம் உயரட்டும். ஒரே ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிடம் எல்லா சத்தங்கள் எழும்பட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்சியரா ஏதோ கடமைக்காக அல்ல. அல்லேலூயா, கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கேட்ட வார்த்தை கிரியை செய்யணும். உடனே நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யணும். அது கிரியை நடப்பிக்கணும். அல்லேலூயா, சோதரம். நம்முடைய செயலில் அல்லேலூயா, சோதரம், நம்முடைய செயல் மூலம்தான், நம்முடைய செயல் மூலம்தான் நம்ம பாரங்களை இறக்கி வைக்கும் பொழுது தான் அல்லேலூயா துதிக்கிறோம். அவரை நம்பும் பொழுது அவர்கிட்ட சொல்லுங்க, இயேசுவே, நாங்கள் எல்லா ஆண்டவரே காரியத்தையும், விண்ணப்பத்தையும், ஸ்தோத்திரத்தையும் உம்முடையத்திலே நாங்கள் இறக்கி வைப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் நாங்கள் நம்புவோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நம்புவோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நம்புவோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலை, எந்த நெருக்கடி வந்தாலும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நம்புவோம்.
ஆமென் ஆண்டவரே. அப்பா எங்கள் பாரத்தை இறக்கி வைக்கணும் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆண்டவரே. அன்பின் தகப்பரே, இந்த அருமையான நல்ல காலை நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விசாரிக்கிற கர்த்தர், நீர் விசாரிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் கரம் பிடித்து நடத்துங்க. கவலைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் எப்பொழுதே மாறுவதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. எல்லா பாரங்கள் நீங்குவதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எவ்வளவு சுமையோடு வந்திருந்தாலும் எல்லா சுமைகள் உம்முடைய ஆண்டவரே சமூகத்தில் இறக்கி வைக்கப்பட்டதற்காக நன்றி. தேவன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் சுமந்து, நீர் பாதுகாத்து, நீர் விசாரித்து நடத்துவீராக. விசாரிக்கிற கர்த்தர் ஆண்டவரே, கவலைகள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு உம்மை ஸ்தோத்திரிக்க, உம்மை புகழ, உம்மை பாட, உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய நாமத்தை உயர்த்த, எல்லா நேரத்திலும் ஸ்தோத்திரங்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. பொறுப்படுத்தி நடத்துங்க. தொடர்ந்து இருக்கிற திருவிருந்து ஆராதனையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள்